வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப்பு தான். அதோடைய சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி சூப்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 3 பூண்டு பற்கள், ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதோடைய நரம்புகளோடு சேர்த்தும் எடுத்துக்கலாம். ரொம்ப நரம்பெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் நான் கொழுந்து கீரையாக எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப முத்தின கீரையை நம்ம நரம்பு எடுத்தோம் அப்படின்னா சில நேரம் வந்துட்டு செரிக்காமல் கூட போகலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், அந்த வெங்காயம், பூண்டு பற்கள் இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு உரலில் போட்டு கரகரப்பாக இடித்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது சூப்போட வாசனையே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது தயாராகிடுச்சு. நான் சூப்பு பண்ணுறதுக்கு அரிசி கழுவுனா அந்த கழனி தண்ணி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அரிசியை 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு 3வது தடவை நல்ல தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை தான் நான் இங்கே கொதிக்க வைக்கிறேன். 2 கப் சேர்த்துருக்கேன். தண்ணி கொதித்ததும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையவும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்க்க போகிறோம். மிளகு, ஜீரகம், பூண்டு, இந்த வெங்காயம், இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம், அந்த கீரை வேகிற வரைக்கும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்துட்டு நம்ம சாப்பாட்டில் அதிகமாக சேர்க்கும்போது, அதுவும் இந்த மாதிரி சூப்பாக நம்ம சேர்க்கும்போது கொஞ்ச நேரம் தான் நம்ம வேக வைப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அதில் காரம்லாம் எதுவும் மிளகாத்தூள், மிளகா இந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காமல் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ப்ரெஷர் இருக்கிறவங்களும் சரி, ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஹேர் க்ரோத்தை நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வந்துட்டு சூப்பாக எடுத்துக்கலாம். ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வந்துட்டு நிறையவே எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் இருக்கும். அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பை எடுத்துக்கலாம். இப்போது நான் சூப்பில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நான் வடிகட்டுறேன். கீரை வெந்ததும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நான் இங்கே வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ மீதி இருக்கிற கீரையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். லைட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே தெரிச்சிடும் சூடாக நம்ம மிக்சியில் அரைக்கும்போது. இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரை சூப்பு கூட நான் அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதோ இல்லை பெரியவங்களுக்கு கொடுக்கும்போதோ இந்த அரைச்ச கீரையை அப்படியே சேர்க்காம ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா வடிச்சிட்டு அந்த ஜூஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் செரிக்கலை அப்படின்னா கூட அந்த மாதிரி நீங்கள் வடிச்சிட்டு சேர்த்துக்கிட்டிங்க, அந்த சாறை மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது நான் முழுமையாக அந்த கீரையோடு சேர்த்துருக்கேன். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. டேஸ்ட்டுமே கூட ரொம்பவே நல்லா இருந்தது. இது மேலே கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கிற மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கலந்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு டேஸ்ட் பார்க்க போகிறேன். கீரை சூப்பு ரொம்பவே அட்டகாசமாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ நம்மளால் முடியும் போது இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு கீரை சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் முருங்கைக்கீரையில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்களும் சரி, ஹெச்பி கவுண்ட் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, வாரத்தில் 2 முறை அப்படி இல்லைன்னா 3 முறை வந்துட்டு இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பை கையளவு எடுத்து போட்டு தாராளமாக பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.